என்ன இழு 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 இழுக்குதடி அந்த மாதிரிதான். அதாவது என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரைஸ் ஸ்டார் ஹேர் காம்போ கலெக்ஷன். அந்த முடிய பாரு, யோ அந்த முடிய பாரு, அதை பாரு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் முழுக்க. அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட் தான் நண்பர்களே இது. பாத்தீங்கன்னா அதாவது எந்த காலத்துல தான் 2019 எங்க அண்ணன் அன்குஷ் போட்டு விளாடுவாரு. அப்போ ட்ரெண்டான முடி ஓகேவா. இந்த ரைஸ் ஸ்டார் இல்ல அவர் போட்டு ஆடுவாரு. வேற அந்த ரைஸ் ஸ்டார், அதுக்கப்புறம் இந்த கியான் சுஜனு, இந்த கியான், அந்த மொத்த கேங்குமே இந்த முடிதான். இந்த முடி அந்த 4th லைட் ஸ்கார்ஃப், 2nd லைட்டு காம்போனா காம்போ கொளுத்திரும். காம்போ பாரு, ஐயோ இங்க பாரியா எங்க அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு காம்போ கலெக்ஷன் தான் இந்த ப்ரொஃபைல்ல ட்ராப் லைட்டு அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது இந்த அக்கௌண்டோட எலைட் பாஸ் பண்ணீங்கன்னா சாரி, அதாவது இது என்ன பேரு டைமண்ட் பாஸா இல்ல கைஸ், இது ஏதோ ஒரு பாஸ். இதுல பாத்தீங்கன்னா மந்த்லி போட்டிருக்காங்க. வீக்லி வந்து பாத்தீங்கன்னா 18 நாளுக்கு இருக்கு. மந்த்லி குறைஞ்சது ஒரு எத்தனை 3.5 வருஷத்துக்கு இருக்கு ஓகேவா. அதனால மந்த்லி எல்லாம் நீங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. ஜாலியா போட்டு ஜாலியா விளாண்டு இருக்கலாம். 2 கேடியும் வச்சிருக்காங்க. ஒரு தரத்தின் தரமான ஒரு அக்கௌண்ட் தான் கை செட்டு வந்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டத்துக்கு ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான வாங்கணும் வைக்கணும் விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் இல்லை, கீழே சேனல் லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கிறங்க. அதுல குரூப் லிங்க் இருக்கும், அங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அட்மினை மட்டும் காண்டிங்கன்னா அட்மின் வேற யாரும் நான் மட்டும் தான் இருப்பேன் ஓகேவா. ஒன்றும் இல்லை, நீ என் வாய்ஸை கேட்டாலே தெரியும் எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு என் நம்பர் சொல்றேன் 7397703907 ஓகேவா. மறக்காம இப்படி மனப்பாடம் பண்ணிருக்க மாட்டீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணி கூட பொறுமையா பார்த்து டைப் பண்ணிக்கிறீங்க. இல்லை கீழே சேனல் லிங்க் இருக்கு, அதுல கூட கிளிக் பண்ணி வந்துக்கிடுங்க ஓகேவா. நான் ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டி தான் சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த என்னடா இது மண்டை கலெக்ஷனை விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை ஐயோ எங்கேயோ போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மண்டை கலெக்ஷன் விட்டுட்டு மாஸ்க் கலெக்ஷனுக்கு போவோம். இந்த மாஸ்க் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 1st லைட் இருக்குது, 4th லைட் ஸ்கார்ஃப் இருக்குது, 3rd லைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு காம்போ கலெக்ஷன். அதாவது எப்படி சொல்லனா, அந்த ஒரு அக்கௌண்ட் நம்ம போட்டு விளையாடுறதுக்குன்னே விட்டு செதுக்கி இருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி பார்த்து செதுக்கப்பட்ட ஒரு அக்கௌண்ட் ஓகேவா. தரத்தின் தரமா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் உங்களுக்கே தெரியும் இப்போ கேம்ல எல்லாம் அந்த பைண்ட் ஆப்ஷன் அதுலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ரெக்கவரி இஷ்யூ பல மாசம் கழிச்சு ஐடி போறது, அதாவது அக்கௌண்ட் போறது, ஐயோ அது சொன்னா வேற இது அடிச்சு விட்டுறதானுங்க, ஸ்ட்ரைக் வேற அடிச்சு விட்டுறதானுங்க. அந்த மாதிரியான போற விஷயம் அதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஸோ ஃபுல்லுமே சேஃப் தான் ஓகே, எந்த பட்ஜெட்டும் வராது, அதுக்கு நம்ம கேரண்டி ஓகேவா. இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்ம சொன்னதுக்கப்புறம் எவனாவது சுப்பைய வருவான். ப்ரோ 1000 ரூபாய்க்கு வேணும் ப்ரோ, இந்த ஐடி 1000 ரூபாய்க்கு கொடுங்க ப்ரோன்னு வருவான். தம்பி இல்லப்பா இதெல்லாம் கொடுக்கறது இல்லப்பா அப்படின்பேன். உடனே ப்ரோ இஎம்ஐ இருக்கா ப்ரோம்பா. இருக்கு ப்ரோ எனக்கு ஒரு 10 மாசத்துக்கு வேணும் ப்ரோம்பா. ஸோ சரி, அந்த மாதிரி பயலோட மாட்டிக்கிட்டு நான் படுத பாடு பெருந்தொல்லையா இருக்கு. அதனால அந்த மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்துடாதீங்க. உண்மையிலேயே நீங்க வாங்குற மாதிரி மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா மட்டும் குரூப்ல ஜாயின் ஆகுங்க. சும்மா வீடியோ பார்க்கலாம் ஜாயின் ஆகி என்ன மெண்டல் ஆகி விட்டு போயிடலாம். ஸோ அவங்களோட கடந்து மாரடிக்க முடியல. சரி ரைட் நண்பர்களே, விட்டு எங்கெங்கயோ கதைக்கு போயிட்டு வந்துட்டு நீங்க இப்போ மேட்ருக்கு வருவோம். ஐயோ கலெக்ஷன் அங்கேயே பேசிருக்கணும், இங்க வரைக்கும் என்னத்த பேச அந்த பண்டில பத்தி. இந்த பண்டெல்லாம் டே மேல தள்ளுறாடே எடிட்டர், ஐயோ மேலையும் தள்ள முடியாதா. இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓல்டு இன்குபேட்டர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு எலைட் பாஸ். இது டாப் ஜோக்கர், உங்களுக்கே தெரியும் டாப் ஜோக்கரோட அந்த கடைசி ஜோக்கர், அதாவது அன்குஷ் ஜோக்கரும்பாங்க. ஏன்னா அன்குஷ் வந்து இதை போட்டு தான் விளையாடுவார். அன்குஷ்ட அந்த டைம்ல காசுலேயே என்ன கணக்கோ தெரியல, டாப் ஜோக்கர் எடுக்காம அந்த அவர் அக்கௌண்ட்ல இருந்த அந்த ஜோக்கரை போட்டு அடி ஃபேமஸ் ஆக்கி விட்டு போயிட்டாரு. அந்த கிறுக்கு பயிலோட கறினா எது தெரியாம தூக்கி ரிட்டர்ன் அடிச்சு விட்டானுங்க. எது அந்த மேஜிக் கியூப்ல அதை தூக்கி போட்டு எவனாலும் நானும் அன்குஷ் மண்ட வச்சிருக்கேன்ட்டு அவனுங்க பண்ற தொல்லை பெருந்தொல்லையாகி போயிருது. சரி ரைட், இதெல்லாம் விட்டுட்டு கலெக்ஷனுக்குள்ள வந்துடலாம். இவ்வளோ நேரம் கலெக்ஷனுக்குள்ளதான் இருந்தோம், இப்போ மறுபடியும் கலெக்ஷனுக்குள்ள இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நீங்க அதுக்கப்புறம் அப்படியே ஃபேன் செக்ஷனு, அதுக்கப்புறம் கிரிமினல் செக்ஷன், அதுக்கப்புறம் எமோட் செக்ஷன், அதுக்கப்புறம் கன் செக்ஷனு, எத்தனை செக்ஷன் இருக்குது, எத்தனை செக்ஷன் எப்படி மனப்பாடமா வச்சிருக்கேன்னா எல்லாம் அப்படிதான். அதுக்கப்புறம் ரெட் ஏஞ்சலிக் இருக்குது முக்கியமா. அதுக்கப்புறம் கிரிமினல்ல பாத்தீங்கன்னா 3 கிரிமினலு, அதாவது பர்பிள், ரெட்டு, நியானு வந்து பாத்தீங்கன்னா இது கிராஸ் பிரீடிங்ல வந்து நியானு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதுல 2 சம்திங் மேக்ஸ் அமௌண்ட் இருக்குது.
M187, அதுக்கப்புறம் AK, அதுக்கப்புறம் ஃபுட்பால் அமௌண்ட், முக்கியமான எல்லா அமௌண்ட்டுமே மேக்ஸிமம் இருக்குது. கன் கலெக்ஷனுக்குள்ள போயிடலாம். கன் கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா M4A1 அந்த டாப் இருக்குது. அந்த டாப்னா ஆதி காலத்து டாப், இப்போ அந்த டாப் இல்லை, முன்னாடி அந்த விளாண்டு எடுப்பாங்க தெரியுமா, அந்த டாப் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேமஸ்க்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு எப்படி சொல்ல ஒரு டீசெண்டான ரேட் ஆஃப் ஸ்கின்னு. ஆனால் எப்படி சொல்ல விளாடுறதுக்கு முக்கியமா காம்போ கலெக்ஷன் போட்டு விளையாடுறவங்களுக்காண்டி செதுக்குனா கொண்டு அந்த மாதிரி ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து ஜாயின் பண்ணிங்க. நான் மறுபடியும் நம்பர் சொல்றேன். நான் மறுபடியும் நம்பர் சொல்றேன். MP பேட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை ரெண்டுமே சூப்பரான MP பேட்டி. அந்த ப்ளூ போக்கரும் அதுக்கப்புறம் அந்த ரோஸும் ரொம்ப நல்ல அக்கௌண்ட் தான். ஓகேவா, நான் மறுபடியும் நம்பர் சொல்றேன். 7397703907. ஓகேவா, மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அட்மினை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் மட்டும் தான் அட்மினா இருப்பேன், வேற எந்த பையனும் இருக்க மாட்டான். ஓகேவா, நேடு அதுக்கப்புறம் பூவாலு எல்லா கர்மத்தையும் பார்த்துக்கிடுங்க. இதான் கைஸ் இருக்குது அக்கௌண்ட்ல. அதெல்லாம் பேர் தெரியாத நண்பர்களே, பேர் தெரிஞ்சா சொல்லிட்டு இருப்பேன், அதெல்லாம் தெரியாது. அதனால நீங்களே அங்கே பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு படிச்சுக்கிடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன மாதிரியான கலெக்ஷன் வேணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மாதிரியான கலெக்ஷனோட நெக்ஸ்ட் ஒரு தரத்திந்தரமான வீடியோல வந்து பார்க்குறேன். டாடா பை பை, லவ் யூ கைஸ், ஆல் பை 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 பை. வீடியோ முடியடா.